ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ரீசெண்டாக கேரளா ட்ரிப் இருந்தோம். அந்த ட்ரிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நிற்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:35 ஆகுது. நம்ம போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு ஆன் போர்ட் டைம் 4:35 தான் நம்மளுக்கு நெட்டில் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதே டைம் கரெக்டாக வந்துருச்சுங்க. போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து கிளம்பி கேரளா குன்னூர் போகுதுங்க. நம்ம கொல்லம் வரைக்கும் போக போகிறோம். போக போக மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இருந்தாங்க காலைல கொஞ்சமாக விதிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு அதர் சைடில் வந்து ட்ரெயின் கிராசிங் தான் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரோவிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து போகிற குரோவர் எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த ட்ரெயின் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம லென்த்துங்க இந்த ட்ரெயின். ஸ்லோ மூவிங்கில் போகிறதுல இன்னும் அப்படி தெரியுதான்னு தெரில. உண்மையாகவே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணாமல் போகிறேன் பாருங்கள். எவ்வளோ நேரமாக அந்த ட்ரெயின் வந்து லென்த்தாக போயிட்டுருக்குன்றதை பாருங்களேன். ரீசெண்டாகவே நான் பார்த்த ட்ரெயின்லேயே வந்து ரொம்ப லென்த்தாக போகிற ட்ரெயின் இதுதாங்க நினைக்கிறேன். நிறைய பெட்டிகள்லாம் இருக்குது. ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்தீங்க, நீங்கள் நிற்க முடியல, அதான் உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போகிற அந்த மதுரை குன்னூர் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்து நம்ம டூரோட என்ன அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்ப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டு கேரளாக்குள்ளே ட்ரெயினில் போகிறதே வந்து ஒரு சூப்பர் சீன்ஸான ரூட்டு தாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ரெயின் ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 4:30 நாகர்கோவிலேருந்து கிளம்பியிருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரோன்ட்ரம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் நம்ம ரீச் ஆகிடுவாங்க. இப்போ டைம் 6 கிட்ட ஆகுது. இந்த டைமில் நம்ம ரீச் ஆகிருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம சீக்கிரமாக ரீச் ஆகிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனரிஸ் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நாகர்கோவில் டு ட்ரோன்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பாருங்கள். அதோட லிங்கை வந்து நான் இந்த கொடுக்குறேன். கேரளாக்குள்ளே ரீச் ஆனதுமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேரளானாலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொன்னாங்க. ஃபுல்லாகவே பச்சை பசலும் தான் இருக்கும். ஃபுல்லாகவே ட்ரீஸ் செடி அப்படின்ட்டு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இந்த ஏர்லி மார்னிங் டைம் நான் இந்த கேரளாக்குள்ளே ஃபஸ்ட் டைம் நான் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸுங்க. பார்க்கும்போதே அந்த பனிமூட்டம் அந்த மிஸ்டெல்லாம் கொஞ்சம் இறங்கி கேமராலாம் அந்தளவுக்கு தெளிவாக தெரியல. பட் லைவ் விசில் சூப்பராக தெரியுதுங்க. அவ்வளோ சூப்பராக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ட்ராப் டபுளிங் ஒர்க்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. இது கூட பைபாஸ் ஒர்க்கானு என்னன்னு தெரியல. பட்டு நிறைய இடங்கள்ல வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. பட் காலையில் இந்த ஏர்லி மார்னிங் இந்த ட்ரெயினில் வந்து
அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரெயின் கூட சும்மா சொல்ல விடாங்க, செம்ம ஸ்பீடில் போயிட்டுருங்க, நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. நாகர்கோவில் டு ட்ரிவாண்ட்ரம் வந்து லிமிடெட் ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் டு குன்னூர் வந்து நிறைய ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் செக் பண்ணோம். நீங்கள் பாருங்கள் சைடில் இடத்துல பாருங்கள், நிறைய ட்ராக் டப்ளிங் ஒர்க்குக்காக தான் சைடு ஃபுல்லாக பண்ணுறாங்க. எல்லா மேக்ஸிமம் லைனில் பரவக்கூடிய ஏகப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒர்க்கு போயிட்டே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து நம்ம ட்ரிவாண்ட்ரம் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். நம்ம ட்ரெயின் உள்ளே போகும்போது ஆப்போசிட்டில் பாருங்கள், எப்போ தான் நீ உள்ளே வரும், நாங்கள் வெளியே போகணும்னு சொல்லிட்டு 2-3 ட்ரெயின்ஸ் வந்து நம்ம வரதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இது வந்து கேரளாலே ஒன் ஆஃப் த மேஜர் ஜங்ஷன் ஸ்டேஷன் ட்ரிவாண்ட்ரம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லம் ரீச் ஆயாச்சு. நம்மளோட ட்ரெயின் ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஏர்லி மார்னிங்கில் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ண இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுங்கள். பட் நாகர்கோவில் ஜங்ஷன் வராதுங்க, நாகர்கோவில் டவுனில் இருந்தாங்க நம்ம போகணும். ட்ரெயின் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து கிளம்புதுங்க. கிளம்பி நம்ம திருப்பரங்குன்றம், விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர் வந்து நம்ம நாகர்கோவில் டவுன் வழியாக போயிருந்தோங்க. நாகர்கோவில் டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இரணியல், குளித்துறை, பாரசாலை, நெய்யாற்றங்கரை, ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் வராங்க. இப்போ நம்ம நாகர்கோவில் டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா 4:35 உள்ளே வந்துட்டு 4:40 எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்ம் தாங்க இந்த ட்ரெயின் வருது நாகர்கோவில் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரலுக்கு வந்து 6:20 அந்த ரேஞ்சில் வந்துடுறாங்க, 6:30 வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொல்லம், இது பிட்வீன் கேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து பேட்டை, கொச்சுவேலி, கலக்குட்டம், அப்புறம் வர்க்கலா, சிவகிரி, அப்புறம் பரவூர், அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டேஷனுக்குள்ளே கவர் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லம் வந்துட்டோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், கொல்லம் ஸ்டேஷனுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளம்பி ரசாயனி தாங்க போக போகிறோம். ட்ரெயின் விட்டு இறங்கிக்கிட்டு என்னென்னு பார்க்கலாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கான கேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கே இருக்குதுங்க. அப்படியே நம்ம வந்து 6 பேராக டோட்டலாக போயிருந்தோம். அதனால் ஒரு எஸ்சிவி ரக வண்டி வந்து 2 எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அதனால தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வீடியோ எதுவும் எடுக்க முடியலங்க. அதனால தான் நீங்கள் ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது த்ரூஅவுட் காலை வர வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ட்ரெயின் டிக்கெட்டோட ஃபேரை சொல்ல மறந்துட்டேங்க, அது இப்போ சொல்லிடுறேன். நம்ம நாகர்கோவில் டவுன்லேருந்து கொல்லம் வரைக்கும் ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து 145 பர் ஹெட்டு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே தேர்ட் ஏசி பார்த்தீங்கன்னா 505 ₹505 நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் சார். ஒரு அஃபோர்டபுளான ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க நான் சொல்லணும். ஸ்லீப்பர் கிளாஸ் 145ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரைஸ் தான். பார்த்தீங்கன்னா
இந்த ரெண்டு வெரைட்டி தாங்க நம்ம ஆன்லைனில் புக் பண்ண முடியுது. நம்ம ஸ்லீப்பர் கிளாஸும் தேர்ட்டிஸ் மட்டும் தாங்க இந்த ட்ரெயினில் அவைலபிலிட்டி இருக்குது. கொல்லம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கிளப் மஹிந்திரா அஸ்தம்பி ரெசார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. இதுக்காக நம்ம போன அந்த வெஹிக்கிளோட சார்ஜ் எவ்வளோ பண்ணாரு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து 1200 சொன்னாருங்க. கொஞ்சம் பர்கன் பண்ணி பார்த்தோம். அவர் வந்து கடைசி 1000 ரூபாய்க்கு வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 900 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க, 900 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்காங்க. இது போக வந்து டாக்ஸி யூனியன் சொல்லிட்டு ரிலேஷன்லாம் நிறைய இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இதை விட கொஞ்சம் ரேட்டுக்கு ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. இது வந்து ப்ரைவேட் டாக்ஸி, நாங்கள் பிடிச்ச ப்ரைவேட் டாக்ஸி. அவங்களோட எங்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக நம்ம போக முடியுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லம் மெயின் ரோட்லேருந்து பைபாஸ் வந்தோம். பைபாஸ்லேருந்து நம்ம கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டுக்கு கட் உள்ள போகிறாங்க. போகிற இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பேக் வாட்ரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஹார்பர்னு சொல்லி பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதாக இருந்துங்க. நீங்கள் போக அந்த இடத்தெல்லாம் பாருங்கள், எப்படி இருந்துன்னு உங்களுக்கே அது தெரியுங்க. இது நம்மளோட ட்ரிப்போட டீட்டெயிலாக நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டேங்க. நம்ம இங்கேருந்து பக்கத்தில் நம்ம நாகர்கோயிலேருந்து கிளம்புனால பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லத்துக்கு வந்து சீக்கிரமாக போயிடுவாங்க. அதனால நம்ம மார்னிங்லேயே நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏர்லி மார்னிங் 4:30 நம்ம ட்ரெயின் ஏறுறாங்க. ட்ரெயின் ஏறிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8:30 நம்ம கொல்லத்தில் இறங்குறோம். கொல்லத்தில் இறங்கிட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 hour to 3/4 மணி நேரத்தில் வந்து 45 minutes நம்ம வந்து அஸ்தம்பி ரெசார்ட்டை நம்ம ரீச் பண்ணுறோம். ரீச் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம போட்டிங்கில் தான் எல்லாம் சுற்றி பார்க்குறோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கே மேக்ஸிமம் கவராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் அஸ்தம்பி நம்ம ஸ்டே பண்ணுறோம். அடுத்த நாள் மார்னிங் கொல்லத்தில் சின்னதாக வந்து பார்த்துட்டு கொல்லத்தில் சுற்றி பார்த்துட்டு அங்கே கொல்லத்தில் வந்து ட்ரெயின் ஏறி கொச்சின் போகிறாங்க. அப்புறம் கொச்சின் போயிட்டு அங்கேயே நம்ம கிளப் மஹிந்திரா ரூம் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுவும் அடுத்த வீடியோவில் வரும். கிளப் மஹிந்திராவில் போயிட்டு அந்த நைட் அங்கே ஸ்டே பண்ணுறோம். அதுக்கு அடுத்த நாள் மார்னிங்லேயே நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொச்சின் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு லுலு மால்லாம் இருக்குங்க, அதெல்லாம் போய்கிட்டு நம்ம ஈவினிங் ட்ரெயின் கிளம்பி நம்ம நாகர்கோவில் வராங்க. இதாங்க நம்ம சின்ன ட்ரிப் பிளான். சின்னதாக தான் போட்டிருக்கோம். ஒரு சின்ன ஒரு மைண்ட் ரிலாக்ஷன், அப்படியே ஃபேமிலியோடு கொஞ்சம் வெளியே போனால் நல்லா இருக்குமே தான் போட்டிருக்கோம். இந்த ட்ரிப்பை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம போடுறது ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இதில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பீப்புள்ஸோட டிரைவிங் பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணுங்க. சான்ஸே இல்லைங்க, அந்த அளவுக்கு சூப்பராக ஓட்டுறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து இடிக்கிற அளவுக்கு மாதிரி வந்து கரெக்டாக வண்டி ஓட்டுறாங்க. செம்ம டிரைவிங் ஸ்கில்லு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியுமே அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போய்ட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட பொலிரோவில் தாங்க போயிட்டுருக்கோம். ஏசி எதுவுமே போகலாங்க, ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலுமே வண்டியோட நாய்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து கம்மியாக சூப்பராக மெயின்டைன் பண்ணாலும் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். பெரியளோட வாய்ஸே நம்ம சவுண்டு நாய்ஸே நம்மளுக்கு கேட்கல. ஒரு சூப்பராக அவங்களுக்கு டைம் ஸ்கில் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டோட போர்டு எதுவுமே நம்மளுக்கு ஃப்ரண்டில் இருக்காதுங்க. நம்ம பேக் போட்டு தான் போயிட்டுருக்கோம். இந்த இதை பாருங்கள், இந்த பாலத்துக்கு பாருங்கள், 2 பக்கமே வந்து நம்மளுக்கு பேக் அவுட் இருந்தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ஏரியாவை பாருங்கள். நம்ம கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 14 ரெசார்ட் தாங்க. நம்ம பேக் அவுட்டோட கரையில் தாங்க அமைச்சிருக்காங்க. நம்ம அது எல்லாமே போக போக நம்ம வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். கிளப் மஹிந்திராவோட ஃபஸ்ட்டு போர்டு இப்போ தாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இல்லை போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா போக அப்படி ரோடு வந்து சுருங்கிட்டே போகுதுங்க. உண்மையாகவே நம்ம கரெக்ட் ரூட்டில் தான் போகிறோமா, மேப் கரெக்டாக தான் கரெக்டாக நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அந்தளவுக்கு வந்து ஒரு நேரோ ரூட்டில் தான் போகிறோம். இதுக்குள்ளேயா போய் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம். பட் இதில் வந்து நம்ம போர்டில் இருக்கிறனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த போர்டில் வரிசை வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரெண்டில் பாருங்கள், அதில் இன்னொரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து வரிசை நம்மளுக்கு போர்ட்லேயே நேவிகேஷன் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க.
ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோங்க. பாருங்கள் ஃப்ரண்ட் லுக்கே பாருங்கள். அப்படி வரும்போது பார்த்தா தெரிஞ்சுக்கும். ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேக் அவுட் இருந்தாங்க. சொன்ன மாதிரி இந்த ரெசார்ட்டோட ஃபோட்டோ செட்டை பார்க்கறதாங்க அவ்வளோ ஆவலாக இருக்குது. இந்த ரெசார்ட்டோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துருக்குங்க. பார்க்காதவங்க வந்து சேனலில் பார்த்துடுங்க. அதோட லிங்கையும் நான் என் கார்டில் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க இருக்குங்க. தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.